பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் கூட்டணியில் இருந்து வருகிறது. இருப்பினும் கடந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு சீட்டில் தான் ஜெயித்தது. அதிமுக 47 சீட்டுகளில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் தாவேக அரசு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக கூட பதவி வகிக்கும் வகையில் இல்லை. கடந்த சில தேர்தல்களில் தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்காமல் தோல்வியை தழுவி எதிர்க்கட்சியை பதவியிலிருந்து வந்த அதிமுக இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி பதவியையும் இழந்து டெபாசிட்களை இழந்தது. கட்சி போகும் போக்கை பார்த்து எதிர்காலத்தில் அதிமுக கட்சி இருக்குமோ இருக்காதோ என்ற நிலை வந்துவிடும் என கட்சியில் இருக்கும் பல முக்கிய நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகி மற்ற கட்சிகளுக்கு செல்கின்றனர். இந்த நிலையில் தற்போது சமீபத்தில் அதிக கூட்டங்களில் நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி எப்படியும் 2029ஆம் ஆண்டு தேர்தலுக்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து விடுவார்கள் என கூறி வருகிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அப்போது நமக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் எல்லாம் மோடி பார்த்து பார் என்று கூறி வருகிறார். இருக்கின்ற கட்சியை இப்படி நடுரோட்டில் விட்டுவிட்டு எல்லாத்தையும் மோடி பார்த்துக் கொள்வார் என்றும் டெல்லி பார்த்துக்கும் என்றும் சொல்லிக் கொண்டு உள்ள நிலைகள் பின்பு எதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எடப்பாடி காதுபடவே பலரும் பேச துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றை அனைத்தையும் கேட்டுவிட்டு என்ன இது இப்படி மூஞ்சுக்கு நேராகவே எல்லாரும் இப்படி கூறுகின்றார்கள், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டியதாக உள்ளது என எடப்பாடி தரப்பு வருத்தத்தில் இருப்பதாக தகவல் வெளிவருகிறது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் தன்னுடைய தந்தையின் பதவியையும் கட்சியையும் தற்காத்துக் கொள்வதற்காக பல முயற்சிகளை எடுத்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொம்மை போல் வைத்து பல விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய மகனை வைத்து சீக்கிரட்டாக சில விஷயங்களில் ஈடுபட செய்வதாகவும் சில தகவல்கள் தெரிய வருகிறது. அதாவது தன்னுடைய மகனை வைத்து தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள நிர்வாகிகளில் யார் அதிருப்தியில் உள்ளனர் என கண்காணித்து அவர்களுக்கென ஒரு குழு அமைத்து அவர்களின் அழைப்பு விடுத்து பேசி வருவதாகவும் சில தகவல்கள் கசிந்து வருகின்றன. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் எல்லாம் மோடி பார்த்து பார், டெல்லி பார்த்து கொள்ளும் என்று கூறி வருவது அதிமுக தொண்டர்களுக்கிடையில் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது.